ஆக இந்த வாராந்திர பெண்களுக்கான சிறப்பு அமர்வை ஆரம்பம் செய்கின்ற அன்புக்குரியவர்களே, அருமை சகோதரிகளே, அருமை தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாமெல்லாம் அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த இஸ்லாத்தில் நாம் உறுதியாக இருந்து அதை முறையாக கற்றறிந்து அமல்கள் செய்து அதே நிலையில் மரணத்தை அடைவோமேயானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பகரமாக நற்கூலியாக நமக்கு சுவனத்தை வாக்களித்திருக்கின்றார். அந்த சுவனத்தை நாம் அடைவதில் பல இடையூறுகளை இப்லீஸும் அவனுடைய கூட்டாளிகளான சைத்தான்களும் நமக்கு செய்வார்கள். இதை நாம் சரியாக தெரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பேர் உதவியால் அந்த சைத்தான்களுடைய சூழ்ச்சிகளை முறியடித்து நாம் சோனம் செல்ல வேண்டும். இதுதான் நமக்கு இந்த உலகத்தில் கொடுத்துடக்கூடிய பணி. இது அல்லாமல் நமக்கு வேறு ஒரு பணியுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக விளங்கிக்கிடுங்க. அல்லாஹ்வை வணங்கணும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும், அல்லாஹ்வின் தூதர் நமக்கு எவ்வாறு அதை செய்ய வேண்டும் என்று கூறினார்களோ அவ்வாறு செய்ய வேண்டும். இவ்வளோதான் மார்க்கம். இதை தாண்டி ஒன்றுமே இல்லை. ஆனால் சைத்தான் என்ன பண்ணுவான்னு சொன்னால், நம்ம அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும்படி தூண்டுவான். முதல்ல இணை வைக்கும்படி தூண்டும் பொழுது நாம் எல்லாம் பெரும்பாலும் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதிலிருந்து ஓரளவு மீண்டவர்களாகவே இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அவங்க தான் இந்த சபைக்கு வந்திருப்பீங்க. பேயாடுறவங்க, தர்காலவே கையேந்துறவங்க, சமாதி வழிபாடு பண்ணுறவங்க, அங்கே ஏற்றக்கூடிய தீபங்களை கண்ணில் தொட்டு நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் இந்த இடத்துக்கு வருவது அரிது. ஆகையால் இங்கே நமக்கு சைத்தான் வேறு மாதிரியான பிரச்சனை தருவான். அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இன்ன ஹதீசி அக்ஸனுல் கிதாபில்லா வ ஹதியு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ருல் உமூரி முஹதஸாத்துஹா வ குல்லு முஹதஸாத்தின் பித்ஆ வ குல்லு பித்அத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதமாகும். செயல்களில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயலாகும். மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை புகுத்துவது அது நூதன வழிபாடாகும். எல்லா நூதனங்களும் வழிகேடுகளாகும். எல்லா வழிகேடுகளும் நம்மை நரகத்தில் கொண்டு சேர்க்கும். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகக்கூடிய முக்கியமான விஷயம். மார்க்கம் என்று வந்தால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் நமக்கு கற்றுத்தந்தது, காட்டி தந்ததை தவிர மூன்றாவதாக ஒன்று இல்லை. இது சரியான முறையில் விளங்கி கொண்டதினால்தான் நபித்தோழர்கள் மார்க்கத்தை சரியாக பின்பற்றி அல்லாஹ்வினுடைய பாராட்டுதலை பெற்றார்கள். அதனால தான் அல்லாஹ் செஞ்சான், ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு. அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவரை பொருந்தி கொண்டான், அவர்களை பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் சுருக்கம் தான் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ நம்ம மார்க்கத்தில் என்னென்ன கடைப்பிடிக்கும் பொழுது பிரச்சனை வருகிறது என்று நான் பார்க்க வேண்டும். இப்போ இந்த ஹதீஸ் நான் ஒன்று வாசிச்சேனே, அதில் பார்த்திங்கன்னு சொன்னால், இறுதியாக மார்க்கத்தில் இல்லாத புதிய ஒன்றை செய்யும் பொழுது அது உங்களை வழிகேட்டில் கொண்டு விடும். அந்த வழிகேடுகள் எல்லாம் உங்களை நரகத்தில் கொண்டு சேர்த்து விடும் என்று அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். அடுத்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, நான் கற்றுத்தராத ஒன்றை நீங்கள் செய்வீர்களானால் மறுமை நாளிலே அது அல்லாஹ்விடத்திலே ரத்து செய்யப்படும். எவ்வளோ பெரிய பக்தியாக இருந்து நமக்கு நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையில் செய்தாலும் சரி, நான் காட்டித்தராத ஒன்றை மார்க்கம் என்று நீங்கள் கருதினால் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்புடையதல்ல. அல்லாஹ்வினால் அது ரத்து செய்யப்படும். மாறாக தண்டனையும் கிடைக்கும். என்ன தண்டனை? நரகத்திற்கு சென்று விடுவோம். ஏன் இந்த நிலைமை? இப்போ நல்லா நம்ம விளங்கிக்கணும். ஃபஜ்ருடைய சுபுகு ஃபர்ல் எத்தனை ரக்காயத்து? எத்தனை? 2 ரக்காயத்து. தொழுகை நன்மை தான். ஆனால் 3 ரக்காயத்து தொழுகைக்கு நினைக்கிறோமா, ஆசைப்படுறோமா? இல்லை. அது எல்லாருக்கும் தெரியுது. அது எப்படி? அல்லாஹ் தூதர் 2 ரக்காயத்தான தொழுக சொன்னாங்க. அது நல்லா விளம்பிச்சிடும். இதே போல தான் எவ்வளவு நல்லது என்று தெரிந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்களா என்று பார்க்கணும். அப்படி கற்றுத்தரவில்லை, அதற்கான வழிகாட்டுதல் இல்லை, முன்மாதிரி இல்லை என்று சொன்னால் நாம் அதை செய்யக்கூடாது.
இதன் விளைவாக காபிர்களுக்கென்று ஒரு மார்க்கம் இருக்குது. அங்கே என்னன்னா முன்மாதிரிலாம் தேவையில்லை. மனதில் தோன்றியதெல்லாம் என்ன செய்யலாம், வணக்க வழிகாடலாக ஆக்கிக்கொள்ளலாம். அதுக்கு பெரிய ஆதாரம் தேவையில்லை, வேதம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அவங்க மனசில் எதெல்லாம் நன்மை நினைக்காங்களோ அவ்வளோ செய்வாங்க. திடீர்னு நடந்து போவாங்க, திடீர்னு உடம்பு வளர்த்திக்குவாங்க, திடீர்னு உணவுப் பொருளை ரோட்டில் உணவு போடுவாங்க. இது போல் பல செயல்பாடுகள் இருக்குது. ஆனால் நாம் அதெல்லாம் செய்ய மாட்டோம், வேறு மாறாக செய்து விடுவோம். என்ன செய்வோம், உதாரணமாக ஒரு மனிதர் இறந்து விட்டார். இறந்த உடனே அல்லாஹ் ஒருத்தர் சொல்கிறாங்க, உங்களில் உங்கள் சகோதரர் இறந்து விட்டால் அவருக்கு நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய உதவி என்ன தெரியுமா என்று கேட்டாங்க. இறந்தவருக்கு செய்ய வேண்டிய உதவி, அல்லாஹ்வின் தூதரே, அதை அல்லாஹ்வின் தூதருமே அறிவார்கள், எங்களுக்கு கற்றுத்தார்கள் சொன்ன உடனே நீங்கள் வேகமாக அவர் என்ன செய்ய விரைந்து அடக்கிவிடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மையத்தை போட்டுக்கொண்டு நீங்கள் ஒப்பாரி வைப்பது அந்த மையத்திற்கு வேதனை தரக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் செய்த அமலுக்கு உண்டான நற்செயலான அந்த கூலியை அடைவதற்கு அவர் எங்கே போயிடணும், அடக்கம் செய்யப்படணும். அதனால் அதை தாமதம் செய்துவிட வேண்டாம், நீங்கள் அவரை என்ன செய்ய போட்டிருக்கான்னு. முதல்ல இன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு நேரத்தில் என்ன கிடையாது, ஃப்ரீசர்லாம் கிடையாது. இன்றைக்கி இறந்தவங்களாம் ஃப்ரிட்ஜில் பழம் வாங்கி காய் வைக்கிற மாதிரி என்ன செஞ்சு தூக்கி வைக்க ஆரம்பிச்சிரு. கேட்டால் மெட்ராஸிலேருந்து ஆள் வருது, பாம்பேலேருந்து ஆள் வருது, வெளிநாட்டிலேருந்து ஆள் வருதுன்னு. சரி வாராங்க, என்ன செய்வாங்க, அழுவாங்க. யாராவது ரூபு கொடுப்பாங்களா, வேறு எதாவது அவருக்கு உதவி செய்ய முடியுமா? ஆனால் அவர்களுக்காக தாமதப்படுத்துவதனால் அந்த மையத்திற்கு வேதனை தானே அதிகமாகும். அப்போ மார்க்கம் தெரிந்தவர்களாக என்ன செய்யணும், நாங்கள் வரதை எதிர்பார்க்காதீங்க, என்ன செஞ்சுருக்க, நீங்கள் நல்லடக்கம் செய்து விடுங்கள், நாங்கள் துவா செய்துக்கிட்டே வாரோம், இன்ஷா அல்லாஹ் மற்ற காரியங்களை பார்த்து கொள்ளலாம் என்று முடித்து விடுவது தான் மார்க்கம் தெரிந்தவர்களோட செயல், மார்க்கம் தெரிந்தவர்களுடைய செயல். அப்போ இன்றைக்கி எப்படி இருக்குது, இறந்து வர முதல்ல என்ன செய்கிறாங்க, ஃப்ரிட்ஜரில் வச்சுட்டாங்க, தூக்கி வச்சுட்டு சுற்றி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில பேரை கூட்டி கொண்டு தலைமாட்டில் காமாட்டில் எல்லோரும் சுற்றி இருக்க வச்ச குரானை ஓதுறாங்க. குறிப்பாக யாசின் அங்கு ஓதப்படுகிறது. கேட்டால் இறந்தவங்களுக்காக குரான் ஓதுறாங்க. இறந்தவர்களுக்காக இறங்கியது குரானா அல்லது உயிரோடு இருக்கும்போது வாழ்வதற்காக வந்தது குரானா? அந்த குர்ஆன் எதற்காக இறக்கிறப்பட்டது? ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்பொழுது அதை கடைப்பிடித்து ஒழுகி நல்ல முறையில் அவர் வாழ்ந்து மரணித்தால் அவருடைய வாழ்க்கை மறு உலகிலே மிக மேன்மைக்குரியதாக மாறிவிடும். ஆனால் அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பள்ளியின் பக்கமே போகாமல் எந்தவித இபாதத்தும் செய்யாமல் அவர் இறந்து போகிறாரு. அவரை சுற்றி இருந்து ஒரு கூட்டம் செய்து சத்தமாக ஓதிக்கொண்டே இருக்கும். இன்னொரு செய்தி நினைச்சாங்க, திடீர் என்று ஒப்பாரி வைக்கப்படுகிறது. அப்போ கேட்டால் குர்ஆன் ஓது நல்லது தானே அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால், இப்படி யாருக்காவது குர்ஆன் ஓதப்பட்டிருக்கிறதா, அல்லாஹ்வின் தூதர் அனுமதித்திருக்கிறார்களா, காட்டி தந்திருக்கின்றார்களா என்று பார்க்கணும். அப்படி பார்த்தா எதுவுமே இல்லை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுக்கு செய்யக்கூடிய என்னது, அடக்கிட்டு அடக்குன உடனேயே அவருக்கு நீங்கள் அல்லாஹ் ஒரு தூர் சொல்கிறாங்க, உங்களுடைய சகோதரர் அடக்கப்பட்டு விட்டார், இப்போ அவருக்கு விசாரணை தொடங்குகிறது. நீங்கள் அவருக்கு முன்கர் நக்கீர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய நெஞ்சு உறுதியை தரும்படி அவருக்கு பிரார்த்தனை செய்யுங்கள். அப்போது கபிரிஸ்தானில் போயிட்டு ஆண்கள் நின்று அங்கே என்ன செய்யணும், அவருக்கு கேள்விகளுக்கு இலகுவாக்குறதுக்கு வெளியில் நின்று இவர் துவா செய்யணும். அதிகபட்சம் அதான் முடியும். அப்படி துவா செய்துவிட்டு அங்கேருந்து வந்த உடனே அவருக்கு கேள்வி எனக்கு தொடங்கிவிடும். இன்றைக்கி என்ன நடக்கு, அடக்கின உடனே அங்கேருந்து அங்கே ஒரு ஃபாத்தியா நடக்கும். அங்கேருந்து ஃபாத்தியா முடிஞ்சு எல்லோரும் என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து வெளியில் அந்த பள்ளிவாசல் முன்னால், எல்லா மையவாடி முன்னால் என்ன இருக்கும், ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலில் ஒரு துவா செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் நேராக என்ன செய்கிறாங்க, மையத்தை வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு அந்த வீட்டு வாசல்னு துவா செய்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் லைனில் நிற்க சொல்லி மையத்து வீட்டாளிகளை ஒரு பக்கம் நிற்க சொல்லி வரிசையாக செய்கிறாங்க. கை கொடுத்து அந்த சூழ்நிலை நடக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கு, இங்கே தான் கவனிக்க வேண்டிய இடம். கை கொடுக்கும்போது சொல்லுவாங்க, ரகசியமாக சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, சாப்பிட்டுட்டு போயிருங்க, நாங்கள் செத்ததை கொண்டாடுற அளவுக்கு என்ன செஞ்சுருக்கோம், சிறப்பான முறையில் கறியும் சோறும் ஆக்கியிருக்கோம். அதனால் நீங்கள் என்ன செய்ய, சாப்பிட்டு சந்தோஷமாக போங்க, வருத்தப்படாதீங்க. அவர் இறந்துட்டார், தூக்கி போட்டு வாயில் மண்ணளி போட்டாச்சு, நம்ம வாயில் மண்ணை போட முடியுமா? அதனால் நம்ம என்ன செய்யணும், கறியும் சோறும் சாப்பிடணும்னு சொல்லாமல் சொல்லுவது போல் கையை கொடுத்து என்ன செய்கிறாங்க, சாப்பிட்டுக்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இது காபிர்களுடைய நடைமுறையில் வந்தது. இப்போ அல்லாஹ்வோட தூர் சொல்கிறாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இறந்த உடனே சொல்கிறாங்க, உள்ளேருந்து சொல்கிறாங்க, உம்மு சலூம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே எல்லோரும் அழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது, நல்ல மனிதர் இறந்து விட்டால் யாருக்குத்தான் கண்ணீர் வராது?
நான் உங்களுக்கு ஒப்பாரி வைப்பதையும் முகத்தில் அடித்துக் கொள்வதையும் ஆடைகளை கிழித்துக் கொள்வதையும் தான் தடை செய்தேன். அழுகையை நான் செய்யலை, கண்ணீர் சிந்துவதை தடை செய்யவில்லை. கண்ணீர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், ஆகையால் அழட்டும், அளவிடுங்கள், பிரச்சனை இல்லை. அடுத்து முக்கியமாக சொன்னாங்க தெரியுமா, அவங்க ரொம்ப துக்கத்தில் இருப்பாங்க, அதனால் நீங்கள் உணவு சமைத்து அந்த மையத்தூட்டில் இருக்கவங்களுக்கு யார் மிக நெருங்கியவர்களோ அவங்க துக்கத்தில் அவங்களுக்கு உணவு நீங்கள் என்ன செய்ய கொடுத்து சாப்பிட சொல்லுங்கள். நாங்கள் இன்றைக்கி எப்படி நடக்கு, மையத்தூட்டில் இருக்கவங்க தான் சாப்பாடு ரெடி பண்ணி வந்தவங்களுக்கு அப்புறம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அன்றைக்கி ஒன் டே ஹோட்டல் மாதிரி, கிரிக்கெட்டில் வந்து ஒன் டே மேட்ச் நடக்க மாதிரி அன்றைக்கி அப்படியே மையத்தோடு ஒன் டே ஹோட்டல் ஆக்கியிருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா மையத்தை போட்டுக்கிட்டு அங்கே கறியை கழுவுறதும் நெய்ச்சோறு பொங்குறதும் வாசனை எப்படி தூக்குது மையத்தோட்டுக்குள்ளே. மையத்துக்குள்ளே என்ன வாசனை வருது, சோறு, கறியும் சோறு வாசனை வருது. ஸ்தோஃபுல்லா, எவ்வளோ கேளம். நம்ம வீட்டில் ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய டெய்லி காலையில் 4 லிட்டர் சாயந்தரம் 4 லிட்டர் தரக்கூடிய ஒரு மாடு இறந்து போச்சு அப்படின்னா பக்கத்து வீட்டில் யாருக்கான்னு சோறு விடுமா? சிரிக்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், அப்படி கேட்டால் சொல்லுவோம், அது எப்படிங்க நாங்களே இழப்பில் இருக்கோம், இன்றைக்கி என்ன நாங்களே வந்து மனசை சங்கடப்படுத்தாதியா. அப்போ ஒரு மாடு இறந்துட்டால் இழப்புன்னு சொல்ல நினைக்கிறேன். உங்களுக்கு ஏன் வந்து உங்களுக்கு வந்து இது தெரியலை, மனிதன் இறந்தால் மிகப்பெரிய இறப்புன்னு ஏன் என்று தெரியல, உங்களுக்கு தெரியலை, சிந்திக்கணுமா இல்லையா? அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அதை எப்படி ஏன் மறக்கிறோம்னு சொன்னால், இழப்பெல்லாம் இருக்குது, வருத்தமெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம என்ன நினைக்கும், அவருக்கு உதவி செய்வதாக நினைத்து கொண்டு மார்க்கத்தில் இல்லாத செயல்களை செய்வதில் முனைப்பு காட்டுகின்றோம். உண்மையிலேயே ஒரு மனிதர் இறந்தால் அதற்கு சாப்பாடு பரிமாறலாம், விசேஷமாக கொண்டாடலாம், உடன்கத்தை ஓதலாம், 7ஆம் நாள் பாத்தியா ஓதலாம், 40 நாள் பாத்தியா ஓதலாம், வருடம் முடிந்து வரும்பொழுது ஒரு பாத்தியா ஓதலாம் என்று இருந்தால் யாருக்கு ஓதியிருக்கணும்? முதல்ல அல்லாஹ்வின் தூதர், உலகத்திலேயே எனக்கு மிகவும் அல்லாஹ்வினுடைய அருட்கொடை மிகவும் பிரியமானது எது தெரியுமா என்று கேட்டுவிட்டு என்னுடைய முதல் மனைவி ஹதிஜா தான் சொன்னாங்க. அவங்க இறந்ததுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்க, துக்கம் அனுசரித்தாங்க. அந்த ஆண்டு துக்க ஆண்டு என்று அனுசரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த இறப்பு செய்தி கொண்டாடப்பட்டது. எங்கேயாவது அல்லாஹ்வுடைய தூதர், இப்போ எல்லோரும் வாங்க நம்ம என்ன செய்வோம், என்னுடைய மனைவிக்கு ஒரு ஃபாத்தியா ஒன்று ஓதுவோம், நான் ஓதுறேன், நீங்கள்லாம் ஆமின்னு சொல்லுங்கள், எல்லாருக்கும் சாப்பாடு போட வழி இல்லை, பேரத்து மூலமாக தானே கொடுத்துருக்காங்களா? நீங்கள் எப்படி இருக்குது, நீங்கள் இறந்து வீட்டில் நடக்கிற கூத்து இருக்க என்ன செய்கிறாங்க, மையத்து வீட்டு வாசல்கிட்ட எல்லாருக்கும் பேரிச்சம்பழம் கொடுக்குறாங்க. பேரிச்சம்பழம் சாப்பிட்டு தான் சாப்பாடு. ரெண்டாவது, இது யார் கற்றுத்தந்த ஒரு வழிபாடு, இது சிந்திக்க வேண்டாமா? இஸ்லாத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இது எப்படின்னா, மாற்று மத சகோதரர்கள்ட்ட ஒரு பழக்கம் உண்டு. என்ன தெரியுமா, இறந்த அன்னைக்கு ஒரு சில சடங்குகள் செய்வாங்க, அதுக்கு பேர் என்ன தெரியுமா, காரியம்பாங்க, இல்லை ஈமக்காரியம்பாங்க. அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன கொண்டாண்டாங்க, உடன் கத்தம்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர், ஒரு முஸ்லீம் ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு, உடன் கத்தம். அது மாதிரி அவங்க 8ஆம் நாள் விசேஷம் செய்வாங்க. 8ஆம் நாள், இறந்த 8ஆம் நாள் ஒரு விசேஷம் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன செய்வாங்க, சம்பந்தக்காரர்கள் தான் செலவழித்து எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும், சம்பந்தக்காரர்களுக்கு புதிய ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க இறந்ததுக்கு. இதை என்ன செய்கிறாங்க இவங்க, இதே மாதிரி இவங்க ஒரு வாரம் கழித்து ஒரு பாத்தியாவை ஓதுறாங்க, முக்கியமானவங்களை கூப்பிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 40ஆம் நாள் என்ன செய்கிறாங்க, 40ஆம் பாத்தியா கொண்டாடுறாங்க. அங்கே 40ஆம் பாத்தியம் உண்டு. ஒரு வருடம் முடியும் பொழுது இறந்தவர்களுக்காக என்ன செய்கிறாங்க தெரியுமா, திதி என்று ஒன்று கொண்டாடுவாங்க. அதுதான் நமக்கு என்னது, வருஷ பாத்தியா. அப்போ நாம் எப்படி மாறிட்டோம்னு சொன்னால், நம்ம எந்த மதத்திலேருந்து வெளியில் வந்தோமோ வரும்பொழுது அந்த சடங்குகளை பூரா செய்து கொண்டு வந்து அதற்கு இஸ்லாமிய பேர்களை வைத்து விட்டோம். அங்கே வந்து தேரை விட்டுட்டு வந்து இங்கே சப்பரம் கொண்டா இழுத்துட்டு போகிறோம். அங்கே பிரசாதம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்து என்ன செய்து அங்கே தப்புருக்கு நேர்ச்சத்துட்டுக்கிட்டு இருக்கிறோம். உண்டா இல்லையா? அங்கே வந்து சிலை வணக்கம் கூடான்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன செய்கிறோம், இறந்தவருடைய சமாதி வணங்கி கொண்டிருக்கின்றோம். ஆகமுறை எல்லாம் நான் கொஞ்சம் வித்தியாசம்தான் பண்ணியிருக்கேன் போல, இஸ்லாத்துக்குள்ள ஒன்றும் வரல. அதனால் மார்க்கத்தில் எதெல்லாம் புதுமை என்று நாம் நன்மை என்று கருதுகின்றோமோ அவையெல்லாம் நமக்கு எப்படி வந்துவிடும், அல்லாஹ்விடத்தில் தண்டனைக்குரிய செயலாக வந்துடும். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்கள், அரஃபானுடைய நாளில் அவன் ஹஜ்ஜுக்கு போயிருந்தப்போ எல்லா செய்திகளையும் அரபா பேரூரை நிகழ்த்திவிட்டு என்ன செய்கிறாங்க, நபித்தோழர்கிட்ட கேட்காங்க, அல்லாஹ்விலிருந்து வந்த செய்தியை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேனா மறைக்காமல் என்று கேட்கும்போது சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க, எல்லாவற்றையும் சொல்லிட்டீங்க. மீண்டும் கேட்குறாங்க,
நான் உங்களை மறக்காமல் எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். நான் ஆமாம் சொல்லிட்டீங்க. மீண்டும் கேட்குறேன். 3 முறை கேட்ட உடனே சஹாபாக்கள் எல்லோரும் சேர்ந்து செய்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து வந்ததை எங்களுக்கு மறக்காமல் மார்க்கத்தை முழுமையாக சொல்லிட்டீங்க என்று சொன்ன உடனே வானத்தை நோக்கி அல்லாஹ்வின் தூதர் பார்த்து கொடுத்து, இறைவா நீயே இதற்கு சாட்சி, நீயே இதற்கு சாட்சி, நீயே இதற்கு சாட்சினாங்க. அப்போ என்னங்க நமக்கு விளங்குது, அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கம் என்றால் என்ன, இபாதத்து வணக்க வழிபாடு என்றால் என்பதை எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, கற்று தந்து விட்டார்கள். அப்போ அதுக்கப்புறம் நாம் நன்மை என்ற பெயரில் ஒன்று செஞ்சோம்னா 2 கேள்வி வரும். அல்லாஹ்வுடைய தூதர் செய்யலையா? ஆமாம் நாம் செய்வோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு இது தெரியலையா நன்மைன்னு? ஏன் கற்றுத்தரலை? அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை மறைச்சிட்டாங்களா? அல்லது அல்லாஹ்வின் தூதரை விட அறிவார்ந்த மக்களாக நாம் இருக்கின்றோமா? இந்த கேள்வியெல்லாம் வரிசையாக வருது. அதனால தான் மார்க்க விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தராத நாம் செய்தால் அல்லாஹ் அதை என்ன செஞ்சிருவான், அதை ரத்து செய்து விட்டு மாறாக தண்டிப்பான் என்ற செய்தியை நாம் என்ன செய்யணும், மனதில் கொள்ள வேண்டும். இப்போ மார்க்கத்தை பொறுத்தவரை, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சுன்னு சொல்லவே முடியாது. இப்போ ஒரு உதாரணமாக ஒரு சஹாபாவுடைய வரலாறு நம்ம சொல்லுதோம். 50 வருஷத்துக்கு முன்னால் எப்படி சொன்னாரோ அப்படி தான் இப்பவும் சொல்லணும். 500 வருஷம் கழிச்சாலும் அப்படி தான் சொல்லணும். டிஜிட்டல் காரணம் சொல்லி நான் ஒரு குறும்படம் எடுக்க போகிறேன்னு சொல்லி சஹாபா வரலாறாக இல்லாததெல்லாம் திரைக்கை வசனமெல்லாம் எழுதி புதுசாக கண்டுபிடிச்சினா சீரியல் மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அது என்ன கிடையாது, இஸ்லாத்தில் அதுக்கு அனுமதியே கிடையாது. இல்லாதை சொல்வதற்கு அனுமதி இல்லை, இல்லாதை சொல்வதற்கு அனுமதி இல்லை. நீ உலகத்தில் பார்க்குறோமா இல்லையா, ஒரே நபரை பற்றிய செய்திகள் ஒவ்வொரு நாள் வரும்போது என்ன செய்யுது, வித்தியாசமாக மக்களிடத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம், அது உண்மை இல்லை, வரலாறுகள் அல்ல. ஆனால் வரலாறு எப்படித்தான் இருக்கும், எத்தனை வருடம் கழித்து பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகையால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வருடங்களோ காலங்களோ கழிந்தாலும் அது இறுதி செய்யப்பட்ட மார்க்கம், இப்படித்தான் வணங்க வேண்டும் என்று. ஆகையால் நாம் என்ன செய்யக்கூடாது, மார்க்கத்தில் புதிதாக எந்த ஒன்றை செய்யக்கூடாது. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நம்ம மக்கள்கிட்ட இஸ்லாத்தை செய்வதை விட அதிகமான முறை என்ன தான் இருக்குது, எது இருக்குது, இஸ்லாத்தில் இல்லாத செய்வது தான். நேற்று கூட நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு கடைக்கு போகிறேன், அவர் ஃபஜர்லாம் தொழலை, தொப்பி ஓட்டிருக்கிறாரு. உள்ளே அங்கே வந்து மெமரி கார்டில் நினச்சிருக்காரு, யூஎஸ்பியில் போட்டு பாட்டு ஓடுது, தமிழகத்து தர்வாக்களை பார்த்து வருவோம்னு சொல்லி. காயில் போட்டு ஷேக் முகமது கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னால் படித்த பாட்டு நினச்சி எல்லா தர்வாக்களையும் பார்த்துட்டு வருவோம். அப்போ தான் என்ன செய்ய முடியும், நம்ம நேரடியாக நரகத்துக்கு போகலாம். காஃபிர் அவருக்கு அடிப்படையில் அவர் நல்ல செய்தியை சொல்லுவார், தமிழகத்து தர்வாக்களை பார்த்து வருவோம்னு சொல்லுவார். அப்படியே திரும்பி பார்த்தா கல்லாக்கு பின்னால் ஆத்தாங்கரை போட்டிருக்கு, தலையில் தொப்பி இருக்குது. இதுதான் நம்ம முஸ்லீம் மக்களிடத்தில் உள்ள இஸ்லாம். அதை எல்லோரும் பார்க்குறாங்க, வைக்கிறாங்க, அவருக்கு எடுத்து சொல்கிறதில்ல. அப்போ நாங்கள் கிட்ட பின்னால் ஒரு ஃபோட்டோ இருக்காது என்னென்னு, அது சும்மா தான் வச்சுருக்கிறேங்கிறாரு. சும்மா வச்சுருக்காதீங்க, சும்மா இன்னும் எதையுமே நம்ம செய்ய மாட்டோம். இந்த கடை நீங்கள் சும்மா வச்சு நடத்துறீங்களா, இல்லை லாபத்துக்கு நடத்துறீங்க, லாபத்துக்காக வேண்டி தான். அப்போ யாராவது கடையை வச்சு நடத்தினா சும்மா தான் கடை வச்சுருன்னு சொல்லி அவனுடைய மனநிலை என்ன, மனநிலை பாதிக்கப்பட்டவர், மனநிலை பாதிக்கப்பட்டவன், அதாவது பைத்தியம் பிடிச்சவன் தான் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஏன் செய்யணும்னு தெரியாமல் செய்வான். நம்ம எல்லாருமே என்ன செய்தோம், திட்டமிட்டு தான் செய்கிறோம். ஆனால் கேட்கும்போது தப்பித்துக் கொள்வதற்காக என்ன செய்கிறோம், சும்மாங்கிறோம். அப்போ உங்களால் பாருங்கள், அதை வச்சுருக்கதை சும்மான்னு சொல்லி தப்பிக்க பார்க்குறீங்க. இதுலேருந்தே தெரியுதா இது இஸ்லாம் இல்லைன்னு சொல்லி. ஆகையால் நீங்கள் வைக்காதீங்க. வச்சா உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுவோம், ஒரு செய்தி சொல்லுங்கள். என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, தரைமட்டத்திற்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா கபர்களையும் எங்கெல்லாம் விளக்கோலி ஏற்றப்படுகிறதோ, தரைமட்டத்துக்கு மேல் கட்டணமாக கட்டுகிறார்களோ அங்கு அல்லாஹ்வினுடைய சாபம் இறங்கும். நேரடியாக தர்காவை பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும், லகனத்து செய்வான், வானவர்களும் சபிக்கிறார்கள். இப்போ அங்கே போய் நின்றுக்கிட்டு எங்களுக்கு பிள்ளை தாங்கன்னு அவர் என்ன செய்வார், உள்ளே அடக்கியிருக்கிறது என் டாக்டரா இல்லை காது இருக்குமா. அப்போ நாம் போய் இறந்துருக்கோன்ட்ட போய் கையேந்தி ஒரு துவா கேட்குறோம், எங்களுக்கு அல்லாஹ்ட்ட சொல்லுங்கண்ணே. அப்போ என்ன அதுக்கு அர்த்தம், அவர் அடக்கியிருக்க ஒரு காது கேட்குமா. அப்போ காது கட்டுச்சுன்னா உயிரோடவா இருக்கார். அப்போ உயிரோடு எப்பொழுதுமே மரணத்திற்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ்வா, அடக்க செலுத்திற்கு மையத்தாளியா. அது அவராது என்னை அடக்கும் பொழுது என்னை அடக்கிட்டு தனியாக வைங்க, ஏன்ட துவா கேளுங்க, நான் உங்களுக்கு அல்லாஹ்ட்ட மன்றாடுவேன்னு சொன்னாரா, வாழும்போது சொன்னாரா, இல்லை. அப்போ எப்படி நல்ல விலைக்கு ஒரு மனிதன் ஏன் இறக்குறான், அவருடைய ஆயுளுக்கால் முடிஞ்சு வச்சு இறக்குறார். ஆனால் அவர் இருக்கும்போது இல்லாத ஒரு சக்தி இறந்தவுடன் வந்துவிட நினைக்கிறது எந்த கொள்கை இல்லை, இஸ்லாமிய கொள்கை இல்லை. அப்போ இது போன்ற மார்க்கத்தில் இல்லாத புதிய செயல்களை உருவாக்குறதுனால என்ன ஆயிரும், முதல்ல புதிய செயல் செய்வாங்க, அப்புறம் ஹராமான செயல் செய்வாங்க, மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது, அதுக்கு அடுத்து அல்லாஹ்வுக்கு இணைவிக்கும் செயலை செய்வாங்க, இறுதியில் அவர்கள் நரகத்தில் செல்லக்கூடிய அனைத்து காரியங்களும் செய்து முடிச்சிடுவாங்க. அதனால தான்
ஃபித்ஆ என்று சொல்லப்படக்கூடிய நூதன வழிபாட்டு முறை என்பது உங்களை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. ஆகையால் மார்க்கம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ அல்லாஹ்வோட தூதர் என்ன செய்திருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தஸ்பீக் மணி வச்சு கூட என்ன செய்யலை, தஸ்பீக் செய்யலை. அது நமக்கு பெரிய குற்றமாக தெரியாது. தஸ்பீக் மணி வச்சு செய்கிறாங்க, சுப்ஹான் அல்லாஹ் வந்து அல்லாஹ் அக்பர் சொல்கிறாங்களா, அது செய்யலை. மாறாக ஒரு செய்தி இருக்குது. நமக்கு என்ன செய்தி, ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுமி பேரித்தம்பளத்தில் கொட்டையை வைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய திக்ருகளை சொல்லும்போது செய்யாத கையில் செய்ய சொல்லிடுச்சாங்க அல்லாஹ்வோட தூதர். சொல்லிவிட்டு நாளை மறுமை நாளிலே இந்த கை உங்களுக்கு என்ன செய்யும், சாட்சி சொல்லும். ஏன் அல்லாஹ் சொல்லுதான், நாளை மறுமை நாளில் உங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் அப்படிங்கிறான். அப்போ நமக்கு எதிராக சாட்சி சொல்லாமல் இருக்கணும்னு என்ன செய்யணும், அது நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்காக பயன்படுத்தணும். அப்போ கையில் சுப்ஹானல்லாஹ் சொன்னோம், கண்ணை கொண்டு குர்ஆனை பார்க்குறோம், நாம கொண்டு குர்ஆனை ஓதுறோம். அப்போ இவையெல்லாம் மறுமை நாள் நமக்கு எப்படி சாட்சி சொல்லும், குர்ஆன் ஓதியதற்கு, குர்ஆனை பார்த்ததற்கு, குர்ஆனை பற்றி பிடித்ததற்கு நமக்கு சாட்சி சொல்லும். அப்போ இப்படித்தான் நாம் நமக்கு எதிராக நாளை மறுமை நாளை வராமல் இருப்பதற்காக எல்லாம் செய்ய வேண்டும். அது ஒட்டுப்பட்டு என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி திக்ர் என்ற பேரில் கையில் வாட்சுமா மோதிரம் மாதிரி ஒன்று வந்திருக்கு. அதை மாட்டிக்கிட்டு அமுக்குனா போதும், 999 வரைக்கும் போகும், 999 வரைக்கும் போகும். அதை அப்படியே அமைச்சிக்கிட்டு டிஜிட்டல் முறையில் என்ன செய்கிறாங்க, டிஜிட்டல் கோல்டு, டிஜிட்டல் பேமெண்ட்டு வந்த மாதிரி டிஜிட்டல் திக்ருகள் வந்துருச்சு. எல்லாருமே என்ன செய்கிறாங்க, அதை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் தஸ்பீக்கு அவங்க செய்யும் பொழுது என்ன நடக்குது, தஸ்பீக்கு செய்யும்போது அவங்க அந்த இந்த என்ன செய்கிறாங்க, அந்த மாலைக்கு என்ன பேர், தஸ்பீக் சொல்கிறதுக்கு என்னது, தஸ்பமணி சொல்கிறாங்களா, தஸ்பீக் மணி. மணி என்பது தமிழ், தஸ்பீக் என்பது அரபு வார்த்தை. அதனால் தஸ்பமணின்னு சொல்கிறாங்க. இதையாவது அவங்க ஒழுங்காக செய்கிறாங்களா பார்த்தேன்னா, டீ கடையில் என்ன செய்வாங்க, டீ குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, இடது கையில் உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. டீ வாயில் என்ன இருக்குது, டீ இடது கையில் இருக்குது. அப்புறம் என்ன செய்வாங்க, டீ குடிச்சு முடித்தோடனே வலது கைக்கு என்ன வந்துடும், அந்த தஸ்பமணி தரும், இடது கைக்கு சிகரெட் வந்துடும். இதெல்லாம் அதிகாலையில் நடக்கக்கூடிய அற்புதமான காட்சிகள். டீ கடையில் நின்று செய்கிறாங்க. அப்போ 2 பேர் பேசிக்கிட்டே போவாங்க. ஒரு கையில் மட்டும் என்ன செய்யும், அந்த மாலை சுற்றிக்கிட்டே வரும். என்ன நீங்கள் உயிரோடு இருக்கும் அவளியாவா, அதை ஆட்டோமேட்டிக்காக தஸ்பீக் அதே சொல்லுமா, என்ன நடக்குங்க நம்ம சுற்றி. அப்போ என்ன செய்கிறோம்னு சொன்னால், நாம் மிகச்சிறந்த ஒழுக்கம் உள்ள இபாதத் செய்யக்கூடிய மனிதன் என்பதை உலகிற்கு காட்டக்கூடிய செயலாக தான் இதெல்லாம் இருக்குது. ஆகையால் தஸ்பீக் என்பதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் தொழுது முடித்து விட்டால் உடனடியாக தஸ்பீக் செய்யுங்கள், இரவு படுக்கும்போது தஸ்பீக்கு செய்யுங்கள். நம்ம தனிமையில் இருக்கும்போது என்ன செய்யலாம், தஸ்பீக்கு செய்யலாம். அதை அப்படியே கையில் ஊதி என்ன செய்யலாம், உடம்பெல்லாம் தடவி கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மகளுக்காக அதை பரிந்துரை செய்தாங்க. இதெல்லாம் செய்யலாம். அது அல்லாமல் இது போன்ற தஸ்பீமனை எடுத்துக்கொண்டு ரோடாக செய்யக்கூடியது சுற்றிக்கிட்டு இருப்பதற்கு எந்த விதமான மார்க் அனுமதி கேட்டாமல் என்ன சொல்லுவாங்க, தஸ்பீக் செய்கிறது நல்லதான். நமக்கு திரும்ப கேள்வி கேட்குறோம் 2. 1 தஸ்பீக் மணியில் தஸ்பீக் செய்வதற்கு ஆதாரம் இருக்கா, இன்னொன்று ரோட்டில் நீங்கள் பேசிக்கிட்டே போகும்போது தஸ்பீக் எப்படி செய்வீங்க. எப்படின்னா இந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு ஊற ரொம்ப கூடிப்போம், ப்ரெஷரு, சுகரு, தைராய்டெலாம் வந்துடும். வாக்கிங் போனால் நல்லதுன்னு டாக்டர் சொல்லுவான். இவங்க வாக்கிங் போகிறதுக்கு போய் என்ன டாக்கிங் போவாங்க. 2 பேர் சேர்ந்து ஊர் உலகத்தில் அவ்வளோ பேசிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேசுகிறதுலாம் மூச்சு வரைக்கும் அவங்களுக்கு, அவங்க நடக்கிறதுல மூச்சு வரைக்காது. உடனே எங்கேயா திண்டு ஒரு மரத்துக்கடையில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம்ல, அதை உட்கார வச்சுக்கிட்டு திரும்ப நினச்சிவாங்க, மிச்சஞ்சொச்சத்தெல்லாம் பேசி மறுபடியும் தொடங்குவாங்க. வீட்டுக்கு ஒரு கிளாஸ் நிறைய சாய குடிச்சிடுவாங்க. அது உடம்பு குறையுமோ, இது போல தான் வாக்கிங் போனால் நல்லது. ஆனால் நீங்கள் போகிறது வாக்கிங் இல்லை, இபாதத்து செய்தால் நல்லது. நீங்கள் செய்வது இபாதத்து இல்லை, அதை முதல்ல விளங்கி கொள்ளணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த நடைமுறையில் உள்ள சில செய்திகளை சொல்கிறேன். எதை செய்கின்றோமோ அது என்னவென்று உணர்ந்து சரியாக செய்தால் அது நமக்கு பலனளிக்கும். அவன் மார்க்கம் என்பது மிகச்சிறந்த துல்லியமாக வரையறுக்கப்பட்டது. மார்க்கம் என்பது இப்படித்தான் என்று வரையறுக்கப்பட்டாச்சு. அதில் போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, புதிதான காரியங்களை கொண்டு வரக்கூடாது. நீங்கள் நம்ம மக்களில் எப்படி ஆகிப்போச்சு, மார்க்கத்தை பின்பற்ற தெரியாதனால, மார்க்கத்தை படிக்காதனால வீடுகளில் என்ன செஞ்சுறாங்க, முன்னால் அரபியில் ஒரு எழுத்து எழுதிருக்கும். என்ன இருக்கும், ஹாதாமின் ஃபல்லி ரப்பி, இது என்னுடைய இறைவனின் அருள் கொடை என்பது அர்த்தம் எழுதியிருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது, தொழுகிறாங்களா, எல்லோரும் தொழுகையாலே இருக்கிறாங்களா, முதல் கேள்வி. ஃபல்லி ரப்பி, அல்லாஹ்வுடைய ஃபல்லு தான் இந்த வீடு. அதுக்குள்ளே என்ன செய்கிறோம், சீரியல் சத்தம் தான் இருக்குது, சினிமா சத்தம் தான் இருக்குது, பாட்டு சத்தம் தான் இருக்குது, சண்டை சத்தம் தான் இருக்குது,
புறம்பேசு சத்தம் தான் இருக்குது, சபிக்கிற சத்தம் தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி இறைவனுடைய அருள்கொடையில் இருந்து செய்ய முடியும்? அப்போ இது மாறு இல்லையா? இதுபோல தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு என்னது? அருள்கொடை. அந்த அருள்கொடை மிக்க அந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு நமக்கு அல்லாஹ்வின் அருள் வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை துதிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு சிரம் சாய்க்க வேண்டும், அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தந்ததை கடைபிடிக்க வேண்டுமே தவிர நாம ஒன்று செய்து கொண்டு அதற்கு பலன் கிடைக்கும் என்று நினைத்தோமே ஆனால் நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்காது. ஆகையால் இஸ்லாம் என்பது எப்படின்னா ரொம்ப இலகுவானது. இயன்ற அதை செய்யணும், இயன்ற நன்மையை செய்துவிட்டு தீமையில் ஈடுபடாமல் இருக்கணும். ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதரே, நான் ரொம்ப ஈஸியாக, அதாவது ரொம்ப சுலபமாக சோனம் செல்வதற்கு எனக்கு ஒரு வழியை சொல்லுங்கன்னு சொல்லும்பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, அப்படியே உனக்கு ரொம்ப ஈஸியாக சொர்க்கத்துக்கு போகணும், வா, நீ நன்மையை குறைவாக செய், ஆனால் தீமையை அறவே செய்யாத. நீ செய்த நன்மை எப்படி இருக்கும்? உனக்கு அழியாமல் இருக்கும். இப்போ நம்மகிட்ட 2-3 பிரச்சனை தான். முதல்ல நன்மை செய்தமான்னு பார்க்கணும். நன்மையாக இருந்தால் அழிக்காமல் இருக்கணும். நாம் செய்கிற நன்மைங்க பேரில் என்ன தான் செய்கிறோம்? மார்க்கத்தில் இல்லாத தீமை தான் செய்கிறோம். உண்டா இல்லையா? இப்போ இன்னைக்கு புது வீடு கட்டுறாங்களா இல்லையா? வெளியில் ஆதாமின் பள்ளியில் போயிருக்கும். புது வீடு போகும்போது நினச்சிவாங்க தெரியுமா? நிறைய வீட்டில் முதல்ல என்ன செய்யுங்க, நீங்கள் ஒரு குடம் தண்ணி கொண்டு வைங்க, அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் உப்பு கொண்டு வைங்க, கல் உப்பு கொண்டு அந்த வீட்டில் ஒரு மூலையில் கொண்டு வைப்பாங்க. இது யாருடைய சாஸ்திரம்? முஸ்லீம்களோட சாஸ்திரமா, காஃபிருடைய சாஸ்திரமா? அல்லாஹ்வுடைய தூதர் புது வீடு கட்டினா என்ன சொன்னாங்க? அங்கே நீங்கள் என்ன செய்யுங்க? சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள். ஏனென்றால் அந்த புதிய இடமா நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க, அந்த முன்னால் இடமா கிடக்கும்போது அங்கே யார் குடியிருந்திருப்பா? சைத்தான்கள் குடியிருந்திருக்கும். நீங்கள் சூரத்துல் பக்ராவை நீங்கள் ஓதினால் அந்த வீட்டில் இருந்து, அந்த இடத்திலிருந்து சைத்தான் விரண்டு ஓடுகின்றான். அப்போ அதிகபட்சமாக நம்ம என்ன செய்யலாம்? குர்ஆனை எடுத்து குறிப்பாக சூரத்துல் பக்ராவை 286 வசனம் இருக்குது, அழகாக வீட்டில் உள்ளவங்க ஓதலாமா இல்லையா? அதை செய்கிற மாட்டா இல்லை. அதுக்கு பதில் என்ன செய்வோம்? அந்த பள்ளி அந்த லோக்கலில் உள்ள ஒரு லெப்பை கூப்பிட்டு என்ன செய்யறதாங்க? சில இடங்களில் மௌலூத் ஓதுறது வீட்டுக்குள்ளே. மௌலூத் என்னது? அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்ததா? இல்லை. சஹாபாக்கள் ஓதுனதா? இல்லை. அனுமதிச்சதா? இல்லை. அப்போ மௌலூதுனா என்ன? மௌலூதுனா என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வின் தூதரை அல்லாஹ்வுக்கு ஒப்பாக ஒப்பனை செய்து படிக்கக்கூடிய ஒரு பாட்டு. கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால் பாட்டு. அது யார் எழுதினானே தெரியலை. அப்படி ஒரு பாட்டு, அல்லாஹ்வின் தூதரை புகழக்கூடிய பாட்டு. இவங்க என்ன நினைச்சாங்க? மௌலூதில் அல்லாஹ்வின் தூதர் புகழத்தான் செய்தேன்னு. புகழுதுக்கு எதுக்குமே என்ன செய்யறதுக்கு ஒரு வரமுறை இருக்குது. புகழுதுக்கு என்ன இருக்குது? ஒரு வரமுறை இருக்கா இல்லையா? இப்போ ஒரு பையனை பார்த்து நம்ம ஒரு உதவி செய்கிறான், வயசான அம்மாவுக்கு, என் பிள்ளை மாதிரி இந்த உதவி செய்தேப்பா அவர் சொல்லலாம். இது தப்பா சரியா? சரி. அதுக்கப்புறம் நீ என்ன செய்யலாம்? நம்ம சம வயதுடையவங்களை ஏன் அண்ணன் தம்பி மாதிரி உதவி செஞ்சேன்னு சொல்லலாம். இப்படியே எந்த உறவுனாலும் சொல்லலாம். ஆனால் ஒரு பெண் எதை சொல்லக்கூடாது? நீ என் புருஷன் மாதிரி எனக்கு நல்ல உதவி செஞ்சேன்னு சொன்னால் வருதா? சிரிப்பு வருதா? இதுக்கு பேர் தான் ஷிர்க். அப்போ நல்லா தெரியுது, கணவன் மாதிரி என்று கூட சொல்வது தப்புன்னு. அப்போ அல்லாஹ்வை போல எங்களுடைய பாவங்களை நீங்கள் அழிக்கக்கூடியவர் என்று அல்லாஹ்வுடைய தூதரை சொன்னால் அப்போ என்ன இருக்குது? இப்போ அல்லாஹ் விடுவானா? நானே நம்ம தரிச்சிட மாட்டான். அதை நம்ம என்ன செய்கிறோம்? புது வீடை கட்டிக்கிட்டு அல்லாஹ் நன்றி செலுத்துக்கு பதிலாக இஸ்லாத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கான வேலையை அந்த வீட்டில் செய்தான். சுற்றி என்ன செய்கிறோம்? 4 பக்கம் அந்த வீடு கட்டும்போது அந்த 4 பக்கம் கொண்டி வச்சுரு. எதுக்கு? மாலை, பூ மாலை இழுத்து கட்டுறதுக்கு. பூ மாலை இழுத்து கட்டுறதுக்கு கட்டி அங்கே என்ன செய்கிறது? இதையும் தாண்டி ஒரு கொடுமை நடக்கும். கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒரு சில வீட்டில் மட்டும் நடக்கும். என்ன தெரியுமா? சலவாத்தே நாரியான்னு அந்த புது வீட்டுக்குள்ளே ஓதுவாங்க. சலவாத்தே நாரியான்னு ஓதுவாங்க. 444 கொண்டக்கடலையை எண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, என்ன கடலை? கொண்டக்கடலை. ஏன் தெரியுமா எடுக்காங்க? அதான் அவிச்சா சாப்பிட முடியும். எல்லாம் பிளான் தான் நம்ம மக்களுக்கு. கொண்டக்கடலை எடுத்து 444 கொண்டக்கடலை பாத்திரத்தை போட்டு வச்சுக்கிட்டு சுற்றி ஒரு 7-8 பேர் லேபர்ஸ், ஏதாவது இஸ்லாமிக் லேபர்ஸ், கூலிக்கு மாரடிச்ச கூட்டம், அவங்கள்ட்ட கொண்டாந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு கடலை கொடுத்து நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்க, அவங்க ஒரு திக்ரு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க ஒரு திக்ரு சொல்லி கொடுப்பாங்க. அந்த திக்கரை சொல்லி சொல்லி என்ன செய்யணும்? ஒவ்வொரு கடலையாக சென்டரில் ஒரு பாத்திரம் கடலை போட்டுக்கிட்டே இருக்கணும். கடலை காலியாகிட்டா என்ன செஞ்சிச்சு? அந்த இஸ்லாமிய பூஜை முடிவடைந்து விட்டது. 444 பேர் செஞ்சோம், திக்ரு சொல்லிட்டோம். அதுக்கு பேர் என்னது? சலவாத்தே நாரியா. நார்னா என்னது? நெருப்பு. அப்போ எதுக்கு சலான்னு சொன்னாங்க? நெருப்புக்கு. நெருப்பை வணங்குவோம் யார்? மஜூசி. எப்படி பாருங்கள் காஃபிராவதுக்கு என்னென்ன வேலையில் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்கன்னு. புது வீடு கட்டிட்டு நான் காஃபிராக போகிறேன், காஃபிராக போகிறேன், காஃபிராக போகிறேன், கொண்டக்கடலையின் பேரில் என்ன செஞ்சிருவேண்ணா? ஒரு திக்ரு செய்வேன்,
அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுக்கு இணையாக்குவேன் என்று இதுபோல் மார்க்கத்தில் இல்லாத செயல்கள் நன்மைகள் செய்து இஸ்லாத்தோட்டு வழியில் பெறாங்க. இது நீங்கள் சொல்லும்போது நமக்கு வேடிக்கையாக இருக்குது. இதுதான் இந்த சமுதாயம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதைத்தான் இந்த சமுதாயம் செய்து கொண்டு இருக்கிறது. ஆகையால் மார்க்கம் என்றால் என்னவென்பது தெளிவான பிறகு அது இல்லாத ஒன்றை செய்தால் அவர் நரகத்தில் சேர்க்கப்படுவார் என்று அல்லாஹ்வின் தூதர் அதனால தான் எச்சரித்தாங்க. ஏன் இவங்களை ஃப்ரீயாக விட்டாலும் என்ன ஆக்கிட்டாங்க? அல்லாஹ்வின் தூதரை அல்லாஹ்வுக்கு ஒப்பாக்குனாங்க. எந்த நரக நெருப்பை அல்லாஹ் சொல்லுதான், இத்தக்கும் நாரல்லத்தி ஊ இத்தத்தில் காஃபிரீன், நீங்கள் நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அது காஃபிர்களுக்காக சித்தம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை ரப்ப எனக்கு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்ன நாங்கள் புது கொடுக்கட்டு என்ன செய்வோம்? நரக நெருப்புக்கே சலாம் சொல்லுவோம். நாங்கள்லாம் பெரிய பெரிய ஆட்கள், பெரிய அல்லாமாக்கள், எங்களுக்கு அறிவு 6 7 இல்லை, அது எண்ண முடியாத அளவுக்கு அறிவு வளர்ச்சி எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி நாம் ஒரு நரக நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை நமக்கு மத்தியில் பரவ விட்டுருக்கிறோம். சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? சிலா நமக்கு தெரியலை, இன்னும் இருண்ட காலத்தில் இருக்கிறோம், ஜாகிலியத்தில் தான் இருக்கிறோம் என்று நமக்கு நன்றாக தெரிகிறது. ஆகையால் இங்கு வந்திருக்கக்கூடிய நாம் மார்க்கத்தை சரியாக செய்து எதை செய்தாலும் என்னுடைய ரப்பு அனுமதித்த ஒன்றா என்று நம்ம என்ன செய்யணும்? அதை முதல்ல ஒரு கேள்வி வைக்கணும். யாராவது அதெல்லாம் செய்யுங்கம்மா நல்லதான செஞ்சால் நல்லது என்று நாம ஒரு விஷயத்தை என்ன செய்ய முடியாது, முடிவு செய்ய முடியாது. இப்போ ஒரு கடையில் நம்ம வேலைக்கு சேர்ந்துருக்குறோம். நம்ம ஒரு மாதமான என்ன தருவாங்க? சம்பளம் தருவாங்க, சரியா? அப்போ அந்த கடையில் என்னென்ன வேலைன்னு நமக்கு சொல்லியிருப்பாங்கள்ல, அதை செஞ்சால் சம்பளம் தருவாங்களா? நாம் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு எதாவது செஞ்சு சம்பளம் தருவாங்களா? நீ என்ன ஓ இஷ்டத்துக்கு வேலை செய்த, நீ என்ன செஞ்சிரு, இந்த மாதம் மரியாதை நின்று ஓடிடு, உனக்கு இந்த இடம் சரியில்லைன்றாங்க, முடிஞ்சு வச்சா. அதெல்லாம் நல்லா விளங்குதில்ல. அப்போ ஒரு கடை முதலாளியை அவர் சொல்லாத செயலை செஞ்சால் வேலையை விட்டு தூக்கிறாரு. ஆனால் அந்த உலகத்தில் உட்காந்துக்கிட்டு நாம இஷ்டத்துக்கு ஒரு காரியத்தை செஞ்சு அது அல்லாஹ்விடத்தில் இது நன்மை தான் ஏற்றுக்குன்னு சொல்ல முடியுமா? நமக்கு அந்த அதிகாரம் இருக்கா? அந்த நன்மையின்றி யார் முடிவு பண்ணணும்? யார் முடிவு பண்ணணும்? அல்லாஹ் தான் முடிவு பண்ணணும். அல்லாஹ் தூதரோடய முடிவு பண்ண முடியாது, அல்லாஹ் தான் முடிவு பண்ணணும். இப்போ உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்க? அவன் மனைவிமார்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை? அல்லாஹ்வின் தூதர் தேன் விரும்பி குடிப்பாங்க. அந்த தேன் விரும்பி குடித்ததுனால அவங்க ஒரு மனைவி வீட்டுக்கு போகும்போது ரொம்ப அசந்து தூங்கிடுறாங்க. அதனால் மற்ற மனைவிமார்களை சேர்ந்து இனிமேல் அல்லாஹ்வோட தூர தேனே குடிக்க முடியாத அளவுக்கு ஆக்கணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? நீங்கள் தேன் குடிக்கிறதுனால உங்கள் வாயிலிருந்து ஒரு மாதிரி வாடை வருது, அந்த தேன் சரியில்லைன்னு சொல்லி தேனை பற்றி மோசமான தகவல்கள் சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூருக்கு விளங்கிடுச்சு. இவங்கெல்லாம் ஃபித்னா பண்ணாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க தெரியுமா? தேன் குடிக்காத உங்களுக்கு பிரச்சனை, இனிமேல் நான் சத்தியமாக தேன் குடிக்க மாட்டேன் என்ன செய்யாங்க? தேன் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் செய்தாங்க. உடனே அல்லாஹ் என்ன செஞ்சா தெரியுமா? சூரத்து தஹ்ரீமில் முதல் வசனம் 2ஆம் வசனத்துக்கு படித்து பார்த்தா தெரியும். அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கியதை நீங்கள் ஹராமாக்குவீங்களா? நீங்கள் என்ன செய்யுங்க? உங்கள் சத்தியத்தை முறித்து விடுங்கள் அப்படி சொன்ன உடனே அல்லாஹ் எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க? நான் தேன் இனிமேல் அருந்துவேன், தேன் நான் குடிப்பேன், தேனை நான் ஹராம் என்று சொன்னதை நான் என்ன செய்கிறேன்? முறிக்கின்றேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் அனுமதித்த ஒன்று செய்யாமல் இருப்பதற்கு கூட யாருக்கு அனுமதி இல்லை? அல்லாஹ்வின் தூதருக்கு இல்லைன்னு சொன்னால், அப்போது நாம் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றையெல்லாம் மார்க்கம் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்தில் எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? ஆகையால் நாம் இனி வரும் காலங்களில் மார்க்கம் என்னவென்று தெரிந்து நாம் சிறந்த முறையில் செயல்படணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீ சொல்லிக்கிட்டே போகலாம், ஏராளமான விஷயங்கள் நமக்கு இருக்குது. இன்னும் சொல்ல போச்சுன்னா பெண்கள் மத்தியில் தான் நிறைய என்ன இருக்குது? மூட நம்பிக்கைகள் இருக்குது. பெண்கள் மத்தியில் மூட நம்பிக்கைகள் நிறையா இருக்குது. இந்த முகரமெல்லாம் போச்சா இல்லையா? இந்த முகரம் போகும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான்லாம் சிறு குழந்தையாக இருக்கும்போது எங்கள் ஊரில் பார்த்துருக்குறேன். அதில் தொட்டில் பூனால் செஞ்சு தொட்டில் கொண்டு கட்டி போடுவாங்க. என்னென்னு கேட்டால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரணும் அப்படின்னு. இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரதுக்கு என்ன செய்தாங்க? இவங்க அங்கே பூவினாலான தொட்டில். அப்படியே இப்போ இஸ்லாம்னு என்ன தெரிஞ்ச பிறகு இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக போய் எங்கெல்லாம் சிறுக்கு எப்படிலாம் வைக்கிறாங்கன்னு சுற்றி பார்க்கும்போது அன்னை வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போயாச்சு. அன்னை வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போனால் அங்கே ஃபர்தா போட்டு நம்ம ஆளுக்கு அங்கே ஒரு மரம் இருக்குது தொட்டில் கட்டுறதுக்குன்னு, அங்கே ஒன்று தொட்டில் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி இந்து சகோதரிகளை தெரியுமா? அங்கே போய் அந்த மரத்தில் தாலி கட்டுறாங்க. என்ன கேட்டால் கல்யாணம் ஆகணும், குமரக்காரன் என்னமுன்னு. இதையும் தாண்டி ஒரு கொடுமை என்ன தெரியுமா? தூரத்தில் ஒரு சிலை இருக்கும், அந்தோணியார் சிலை. அதுக்கு முன்னால் 2 பிளாட்ஃபார்ம் போட்டிருப்பான், சென்டரில் மரம் இருக்கும், மணல் இருக்கும். இங்கேருந்து முட்டுக்கால் போட்டு நடக்கும். நேற்று நம்ம இருக்குது இதில் ஃபர்தா போட்டு முட்டுக்கால் போட்டு நடக்கக்கூடிய சடங்களும் போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால், அப்போது இந்த மக்கள் எவ்வளோ ஜாகிலியத்தில் இருக்கிறாங்க. ஃபர்தா போட்டு முட்டுக்கால் போட்டு நடக்காங்க சர்ச்சில் போய். நீங்கள் நாகூருக்கு போனால், அன்னை வேளாங்கண்ணி போனால் நம்ம பார்க்கலாம் இந்த செய்தியை.
அப்போ என்ன கொடுமை. அது மாதிரி நான் ஒரு தர்வாவுக்கு போன உடனே முதல்ல என்ன தெரியுமா நடக்கும், அந்த வாசப்படி இருக்கு இல்லையா, அந்த வாசப்படி புனிதம் மிக்கதானா, மிதிச்சிடக்கூடாது. அதை தொட்டு கண்ணில் வச்சு அப்படியே காலத்துக்கு பூ போல் வச்சு உள்ளே போவாங்க. எப்படி முஸ்லீம்கள் யாரெல்லாம் இவங்கெல்லாம் யார் முஸ்லீம்கள். அதுக்கு என்னென்ன எதனால் செய்கிறாங்க, உண்மையிலேயே அவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு தெரிஞ்சால் செய்வாங்களா, செய்ய மாட்டாங்க. நல்லா விளங்கிக்கிடணும். எந்த ஒரு மனிதனும் இபாதத்தை எதுக்காக செய்யலை, நரகத்திற்கு போவதுக்காக செய்யலை. ஆனால் ஒரு விஷயத்து வசதியாக செய்தான் மறக்கடிச்சிட்டான். என்னது, இது இறைவனிடத்தில் படைத்த ரப்பிடத்தில் ஏற்புடையதா, இதற்கு நன்மை கிடைக்குமா என்ற செய்தியை என்ன செய்யல, அவங்க சிந்திக்க விடாமல் அவருடைய சிந்தனையை அவர்களை மலங்கடித்து விட்டான். அப்போ யாருக்கு சிந்தனை வரும்னு சொன்னால், யார் மார்க்கத்தை முறையாக கற்றிருக்கிறார்களோ, முறையாக தெரிந்து வைத்திருக்கிறார், அவங்களுக்கு தான் மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயல் வரும். இது இஸ்லாத்தில் இருக்க மாதிரி தெரியல என்று உடனடியாக சந்தேகம் வந்துடும். அது அல்லாமல் இஸ்லாம் என்றால் என்னவென்றே தெரியாத மக்கள்கிட்ட நண்பன் சொல்லி என்ன செஞ்சாலும் செய்வாங்க. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம முஸ்லீம் மக்களே என்ன செய்கிறாங்க, ஆத்தா கணக்கு போனால் வரும்போது என்ன கொண்டு வருவாங்க, கையில் பச்சை கயிறு. அது கயிறு கூட கிடையாது, பச்சை துணியை கிழித்து உருட்டி கையில் என்ன செய்து கட்டுறது. கயிறுக்கும் அந்த அல்லாஹுக்கும் சம்மந்தம் இருக்கா, இல்லை. இன்னொன்று சொல்ல போனால் கையில் ஒரு கயிறு கட்டிட்டாரோ, அல்லாஹ் ஒருத்தர் சொல்லாங்க, அபுதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு தாயத்தை தொங்க விட்டு விட்டாரோ அல்லது ஒரு கயிறை கட்டி விட்டாரோ, அவர் என்னையும் எனக்கு எப்படி சொல்லாங்க, முகமதாகிய என்னையும் எனக்கு இறங்கி வேதத்தையும் நிராகரித்து விட்டார். அப்படி என்ன அர்த்தம்? இப்போ நான் அல்லாஹ்வோட தூதரை நான் வேண்டாம், ஏற்றுக்கிட மாட்டேங்க, குரானை ஏற்றுக்கிட மாட்டேங்க. அப்போ நான் யார், முஸ்லீமா? யாராயிருவேன்? காஃபிர் ஆயிடுவேன். அல்லாஹ் ஒருத்தர் சொல்கிறாங்க, அபுதாவுதில் உள்ள சஹீஹான ஹதீஸு. இன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சு, சினிமாக்கள் சீரியலில் முஸ்லீம் என்பதுக்கு அடையாளமே என்னது தான், கழுத்தில் என்ன இருக்கணும், தாயத்து இருக்கணும். தாயத்து போட்டுறதா தான் முஸ்லீமு. அப்போ முஷ்ரிக்கத்தான் முஸ்லீம் என்று நம்பக்கூடிய அளவுக்கு இந்த இஸ்லாம் சமுதாயம் இருக்குது. இதுக்கு என்ன காரணம், பள்ளிகளில் மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக அவருடைய வயரை வளர்ப்பதற்காக வரக்கூடிய மக்களை, அப்பாவி மக்களை ஏமாற்றி அவர்களை காவிரிகளாக மாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இது மார்க்கத்தில் இல்லை, இது மார்க்கமே இல்லை என்று தெரிந்தால் நம்ம செய்வோமா, செய்ய மாட்டோம். அதனால் மார்க்கம் தெரியாத மக்களை ஏமாற்றுவதமாக எல்லா ஊர்களையும் இருக்குது. இந்த வழுக்கோடையில் பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன இருக்குது, அந்த பக்கம் என்ட்ரன்ஸில் ஏறும் பொழுது ஒரு தர்கா இருக்கும், வலது பக்கம் ஒரு வயசாளி இருப்பார், நல்லா தொப்பிலாம் அழகாக வச்சு அழகாக தாடி வச்சுட்டு போகிறாரு. என்ன அவுளியாக்கும் பாதுகாப்பு உட்காந்துருப்பார், யார் தீட்டு போகாமல் இருக்கா, அது ரொம்ப டயர்டானா அப்பப்போ சிகரெட்டை குடிச்சிக்கிடுவார். அவுளியாவுக்கு கொடுக்க மாட்டார், அவர் மட்டும் தான் குடிப்பார், அதெல்லாம் கண்ணியமான ஆள், அவர் தான் குடிப்பார். இப்படி தான் முஸ்லீமுக்கு அவர் தோற்றம் அப்படி இருக்குது, தொப்பி தாடி இருக்குது. இது ஒரு காவிரான ஒரு நம்ம சகோதரரை பார்த்துட்டு போகிறான், ஓ முஸ்லீம்னா இவ்வளோ தான், ஒரு சமாதியை வச்சு வணங்கினா இதுதான் இஸ்லாம். அப்போ இது நமக்கும் அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லைன்னு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எப்படி அவங்க இஸ்லாத்தை புரிந்து கொள்வார்கள், நம்மளை பார்த்து தானே அவங்க இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ நாமளே முஸ்ரிக்காக காஃபிர்களாக இருந்தோம் என்றால் அவங்கள்ட்ட எப்படி இஸ்லாம் போய் சேரும்? இப்போ அவங்கள்ட்ட இஸ்லாத்தை சேர்ப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை என்றால் நான் எப்படி இஸ்லாத்தில் பயணிக்க முடியும்? இப்போ இதையெல்லாம் தொடர்ந்து நாம் கேள்விகளாக அடித்து கொண்டே போகலாம். இதையெல்லாம் சிந்திக்காத சமுதாயமாகத்தான் நமது சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இனி வரும் காலங்களில் நாம் என்ன செய்யணும் தெரியுமா, நாம் சரியாக இருந்தால் மட்டும் போகாது, நல்லா விளங்கிடுங்க. உதாரணமாக சொன்னேன், பக்கத்து வீட்டில் தீப்பிடிச்சி எரியுது, அந்த தீ அணைக்கல என்ன ஆகும், அடுத்து நம்ம வீட்டுக்கு தான் தீ, பக்கத்து வீட்டுலாம் இருக்கக்கூடாது. அந்த வீடு எரிஞ்சு முடிஞ்சு என்ன செய்யும், நம்ம வீட்டுக்கு வரும். இதுபோல தான் அவன் தானே கெட்டு போகிறான், அவன் தானே செலவத்தை நிறைய சொல்லுதான், அவன் தானே மார்க்கத்தை எல்லாம் செய்கிறான், அவன் தானே கயிறு கட்டுதான், அவள் தானே வீட்டில் உப்பையும் தண்ணியும் கொண்டு வச்சுட்டு குத்து உலக்கையும் பொருத்தி வச்சுட்டு புது வீட்டுக்குள்ளே வாரா, அவள் தானே இறந்த வீட்டில் ஒப்பாரி வச்சான்னு சொல்லி அவன் தானே இருந்தால் அந்த தீமை பரவி நம்மையும் அழித்து விடும். அப்போ நாம் என்ன செய்யணும், ரெண்டு விஷயத்தை உறுதியாக இருக்கு என்று நாம் மார்க்கத்தை பின்பற்றி நடக்க வேண்டும். இன்னொன்று மக்கள் மத்தியில் என்ன செய்யணும், இஸ்லாத்தை தெளிவாக எடுத்து சொல்லிக்கொண்டே, அவங்க கேட்காததும் அதுக்கு அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில் உள்ளது. ஆனால் நாம் தெளிவாக சொல்லிக்கொண்டே இருக்கணும். இந்த விஷயத்தில் நாம் கொஞ்சம் மோசம். என்ன மோசம், எல்லாருக்கும் மார்க்கத்தை சொல்லவே இல்லை. நம்ம குடும்பத்துக்குள்ளே மார்க்கத்தை சொல்லியிருக்கோமா, என்ன நினைக்கும், ஆமாம் இவர்கிட்ட போய் சொன்னால் நினச்சிடும், சண்டை வந்துடும், சண்டை போடுவா, போடட்டுமே. ஏன் கல்யாண வீட்டில் உங்களுக்கு சரியாக அழைப்பு கொடுக்கல, நீங்கள் சண்டை போடலையா? பந்தி வரும்போது உங்களை நல்லா சிறப்பாக கவனிக்கல, சண்டை போடலையா?
உங்கள் வீட்டுக்கு சம்மந்தம் பண்ணதில் புள்ள சரியாக வளர்க்கலன்னு சொல்லி மருமகளை குறை சொல்லி சண்டை போடலையா? சொத்து பங்கு வைக்கும்போது சண்டை வரலையா? இதுக்கெல்லாம் சண்டை போடலாம், தப்பு இல்லை. ஆனால் மார்க்கத்தை சொன்னால் சண்டை வந்துடும், அமைதியாக இருக்கிறோமே. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு முனாஃபிக் தனம்! இது முனாஃபிக் தனம். எப்படி இரட்டை வடம் போடுறது? நான் நல்லா இருக்கணும், அவன் எக்கடுக்கட்டு போட்டோம். இதில் என்ன இல்லை? நமக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இந்த தவிர நாம் செஞ்சுருவோம். நாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம், மார்க்கத்தில் இல்லாத விதத்தான காரியங்கள் செய்ய மாட்டோம், அல்லாஹ்வுக்கு நேரடியாக மறைமுகமாகவும் சிறுக்கு செய்ய மாட்டோம், இணை வைக்க மாட்டோம். ஆனால் யாரையும் ஏவுவதில்லை. அப்படி ஏவாமல் சஹாபாக்கள் இருந்திருந்தால் நாம் இப்போ யாராக இருப்போம்? இங்கே இருக்க போல் எங்கே உட்காந்துருப்போம்? எங்கேயாவது ஒரு இடத்துல தேங்காய் உடச்சிட்டு ரோட்டில் உட்காந்துருப்போம். தடியங்காய் திஷ்டி சுற்றி போட்டு ரோட்டில் உடச்சிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்போம். காஃபிராக தானே எடுத்திருப்போம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கிணங்க உலகமெங்கும் பரவி அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஏவுதலை ஏற்று நபித்தோழர் என்ன செஞ்சாங்க? உலகமெல்லாம் இதுதான் இஸ்லாம், படைத்தவன் யார் என்ற செய்தி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படிலாம் நாம் பார்த்து பார்த்து வந்தவங்க தான் நம்மளுடைய முன்னோர்கள். நம்மளோட முன்னோர்கள் அப்படி தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அப்போ அந்த செய்தியை நம்மோடு தடுத்து நிறுத்தி கொண்டால் எவ்வளோ ஒரு பாவம்! இஸ்லாம் என்பது என்னது? பொது சொத்து. குர்ஆன் என்பது என்னது? பொது சொத்து. அல்லாஹ் முஸ்லீம் மட்டுமா ரப்பு? உலக மக்களுக்கெல்லாம் ரப்பு. ரப்புனா ரப்பு சமாவாத்தி ரப்புல் அருள். எங்கள் இறைவன் யார் தெரியுமா? அவன் வானத்துக்கும் ரப்பு, பூமிக்கு ரப்பு. ரப்புல் அஸ்ல் அலீம், மகத்தான அரசுக்கும் அவன் தான் ரப்பு என்று குர்ஆன் வசனங்களை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் தான் ரப்பு என்பது யாருக்கு? அவனை தவிர உள்ள அத்தனை படைப்புக்கும் அல்லாஹ் தான் ரப்பு. அப்படி இருக்க ஒரு செய்தியை நாம் குறைஞ்சபட்சம் நம்ம குடும்பத்துக்குள்ளேயாக கொண்டு சேர்த்துருக்கிறோமான்னு சொன்னால் இல்லை என்ற கேள்வி தான் எழும். அதுக்கு என்ன காரணம்? சரி, நமக்கு எதுக்கு பிரச்சனை இருக்குது? அப்போல்லாம் பிரச்சனைலாம் இல்லை, நல்லா வளர்க்குறங்க. நீங்கள் சொல்லி ஒரு ஆள் மாறிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோமே, இந்த உலகத்துள்ள மிகப்பெரிய செல்வத்தை விட மிகப்பெரிய செல்வம் தான் ஒருவருக்கு நாம் எத்தி வைப்பதன் மூலமாக அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துட்டா அதுதான் நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும். இப்போ அந்த முயற்சி நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பான முறையில் செய்யணும். அதுக்காகத்தான் இது போன்ற அமர்வுகள். நாம் மட்டும் நம்ம திருத்திக் கொள்வதற்காக இல்லை. இப்போ நான் இருக்கிற வீட்டில் திடீர்னு என்ன வந்துருச்சு? வீட்டுக்குள்ளே பெரிய பாம்பு வந்துருச்சா? என் பிள்ளைய நான் என்ன செஞ்சுருக்கேன்? கட்டில் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் மட்டும் நினச்சிருவானா? பிள்ளையை தூக்கிட்டு ஓடிடுவானா? சரி, உள்ளுக்குள்ளே வயசானவங்க இருக்காங்க 2 பேர் பக்கத்தில். என்ன செய்வோம்? அவங்கள பாம்பு அடிக்கட்டுமா? விட்டுருவோமா? நல்லா தெரியும். சேச்சா, உயிரை கொடுத்து பிள்ளைய கொண்டா வெளியே விட்டு உயிரை கொடுத்தா அவங்கள காப்பாற்ற போவான். இதெல்லாம் தெரியுது நமக்கு. அப்போ நரக நெருப்பு என்பது நாம் மட்டும் பாதுகாப்பு அடையக்கூடியது அல்ல, நமது சந்ததிகளும் நமது பெற்றோர்களும் நமது உறவினர்களும் அதிலிருந்து பாதுகாப்பு பெறணும். அதுதான் அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் முதல்ல சொன்னா, கு அன்ஃபுசிக்கும் அஹ்லிக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லி அழகான ஒரு கட்டளை சொன்னானே. இதை உணர்ந்து விட்டால் நாம் என்ன செஞ்சிருவோம்? நாம் இஸ்லாத்தை தெரிந்து படித்து நம்ம பெற்றோர்கள் நாம் பெற்ற பிள்ளைகளவா நம்மளுடைய சொந்த பந்தங்கள் உடன் பிறந்தவர்களுக்கெல்லாம் என்ன செஞ்சிருவோம்? அந்த செய்தியை தினந்தோறும் சொல்லக்கூடிய மக்களாக மாறிவிடுவோம். ஆகையால் இதை நாம் சரியாக செய்வதில்லை. இப்போ எப்படி ஆகிப்போச்சு? பறந்து போகிற உலகம். ஏதோ நம்மளால் இயன்ற அளவு சின்ன சின்ன அமல்கள் செஞ்சு போய்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அமல்களிலே சிறந்த அமல் என்ன தெரியுமா? சத்தியத்தை ஏவுவது, சத்தியத்தை எடுத்து சொல்வது, பொய் எது உண்மை என்பதை தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைப்பது. அப்போ இந்த ஒரு பணியை நாம் செய்கின்ற காலமெல்லாம் நாம் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் என்ன செய்வோம்? உறுதியுடன் இருப்போம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதியுடன் இருப்போம். ஆகையால் நாம் என்ன பண்ணணும்? உறுதியுடன் இருப்பதற்காக மார்க்கத்தை என்ன செய்யணும்? சொல்லிக்கொண்டே இருக்கணும். இப்போ ஒரே ஒரு செய்தியை என்ன செய்கிறேன்னா உங்களுக்கு சொல்ல, ஒரு நபித்தோழர் இருக்கிறார். அவர் சொல்கிறார், அவர் தந்தையை பற்றி சொல்கிறார். அவருடைய தந்தை யாருன்னு சொன்னால் மனாத் என்ற சிலையை வணங்கக்கூடியதில் மிக முக்கியமான ஆள். மனாத் என்ற சிலையை வணங்கக்கூடியதில் மிக முக்கியமான ஆள். அவர் என்ன பண்ணுறாரு? அவர் வணங்கி கொண்டே இருக்கிற நேரத்தில் தகப்பன்ட்ட சொல்லி பார்க்குறாரு. அவரால் முடியலை. அவர் அந்த மதீனாவிலே அவர் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்தவர். அவர் என்ன பண்ணுறாரு? நானே இதை வணங்கலாம், மற்றவங்க மதிப்பாங்களா என்று நினைத்ததில் அந்த மனாத்தை வணங்கி கொண்டிருக்கிறாரு. அந்த நபித்தோழர் என்ன பண்ணுறாரு? ஒரு நாள் இரவு எழுந்து அந்த மனாத்தை எடுத்து வீட்டுக்கு பக்கத்தில் குப்பையெல்லாம் போட்ட இடத்துல ஒன்று போட்டு விட்டார். இவர் காலையில் எழுந்து என்ன செய்தார்? போய் அதை பார்க்குறாரு, இல்லை, மனாத்தை காணலை. அப்போ தேடி பார்த்தா என்ன செய்யுது? வெளியில் கிடக்கு. அப்புறம் யாரோ இது பண்ணியிருக்கிறாங்க என்று தெரிஞ்சுக்கிடுச்சு.
அப்புறம் இதை வந்து என்ன செய்கிறாரு, மறுபடியும் குளிக்கலாம் வச்சு அதை தொடச்சி வீட்டுக்குள்ளே ஒன்று வச்சு மறுபடியும் என்ன செய்கிற மனாத்தை வணங்குதார். இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்க மகன் என்ன செய்தார், அதை தூக்கி வெளியில் விடாரு. கடைசியில் ஒரு முடிவுக்கு வராரு. என்ன வர்றது, அந்த வழியாக போகிறவங்க குப்பை கூலியில் மறுபடியும் கிடக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக போகிறக்க எதை தேடுறாங்கன்னு, என்னுடைய மனாத்தை தேடுதேன்னு. அப்போ கேட்டாங்க, என்ன கேட்டாங்க தெரியுமா, உன்னுடைய மனாத்தை குப்பையிலே தேடுதேப்பா, அதை காப்பாற்றிக்கிட முடியாதா,